வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அமைச்சர் ராஜசேகரன், ஆட்சியர் இசிதாரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச் ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். இதனையடுத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும், அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. அலுவலக இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடந்தாலும் எங்கள் தேசபக்தர்களின் கனவில் மலர்ந்த சுதந்திரம் என்று 80வது ஆண்டில் ஈமையுடன் பெருமையுடன் எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. 80 ஆண்டுகள் மண்ணின் பெருமை, நம் முன்னோர்களின் தியாகத்தின் நினைவு, நம் இளைய தலைமுறையின் எதிர்கால உறுதி. தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றார்கள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர். வழிநடத்தி வருகின்றார் திருநள்ளார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு எம் சுரேஷ் அவர்கள். காரைக்கால் அறிஞரண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியின் கடற்படை பிரிவினர், அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகள், PMஸ்ரீ அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், பெரும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள், அவர்களை தொடர்ந்து சிங்க நடை போட்டு வருகின்றார்கள் குளம் அரசு பள்ளி மாணவிகள், பள்ளி மாணவர்களின் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தும் சங்கமிக்கும் இந்த அணிவகுப்பு இந்திய இளைய தலைமுறையின் எழுச்சிக்கும் வலிமைக்கும் சான்றாகும். பல்வேறு சீருடைகள் பிரிக்கவோ விளக்கவோ முடியாத
இல்லாத ஒரு பொது சாதனையால் இந்தியாவை பலமாக்கி உள்ளோம். தேசத்தின் மாண்பை கட்டிக்காக்கும் பெருமைக்குரிய எல்லா தருணங்களிலும் காரைக்கால் மாவட்டம் எப்போதையும் முன்னிலையில் இருந்து வந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசையோடு பொறுப்பேற்ற மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல வளர்ச்சி பணிகளை செய்துள்ளது. முதலாக நமது காரை மண்ணில் ஆர்மிஸ் விளையாட்டு சாதி, மதம், மொழி என எல்லாவற்றிலும் ஒற்றுமையாக இருந்தால் இந்தியாவை யாராலும் இந்த ஆபரேஷன் எவனோ முகத்தை மூடாது. இதான் என் முகம். இந்தியன் This is the face of the Indian Army. நம் தாய்நாட்டு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மின்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உதவி பொறியாளர் பரதன் மற்றும் இளநிலை பொறியாளர்கள், மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆனி மற்றும் முன்னாள் இராணுவ வீரர், தற்போது அமைச்சக ஊழியரான ஆல்பர்ட் சாலமன் கொடியேற்றினர். மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதை பலமுறை ஆட்சியர் மற்றும் உள்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இதுவரை எந்த பலனும் இல்லாததால் வருகின்ற 17ஆம் தேதி திங்கட்கிழமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு AMH நாஜிம் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இது பற்றி அவர் செய்தியாளரிடம் பேசும் பொழுது, மின்வெட்டு குறிப்பாக இரவு நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை மின்சாரம் போனால் அதை சரி செய்வதற்கு ஏறத்தாழ 6 மணி நேரம் 2 மணி நேரம் என்று ஆகிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மின்சாரத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, மின்சார குறைவு ஏற்படுகிறதோ, தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம்
துறையினுடைய அதிகாரிடத்தில் நான் தொலைபேசியில் பேசுவதுண்டு. பேசுகிற போதெல்லாம் அவர்களும் நன்றாகத்தான் வேலை பார்க்கின்றார்கள், அவர்களும் எந்த குறையும் சொல்ல முடியாது. சிறு மழை பெய்தால் கூட மின்வெட்டு என்ற சூழ்நிலை தான் காரைக்கால் தெற்கு தொகுதியில் குறிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தெரிந்து நடக்கிறதா அல்லது திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. வேறு எங்கும் இந்த அளவிற்கு இருப்பதாக நான் அறிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் இன்று தெற்கு தொகுதியில் கடந்த 2-3 தினங்களாக 7 மணி ஆயிட்டால நான் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இரவு 2 மணி வரையிலே நான் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன் நிலமா மட்டும் இல்லை, என்னுடைய மக்கள் அப்படித்தான். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மின்சாரம் இல்லை, எப்படி நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு தூங்குறது, காலையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறடைய அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனவே நானும் பொறுத்து பார்த்து தான் இப்பொழுது நான் பொதுமக்களிடத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் முதலமைச்சரையும் சந்தித்து இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து, பாண்டிச்சேரியிலும் இது போன்ற பிரச்சனை இருக்குது. இந்த குடிநீர் பிரச்சனை, அதே போல் மின்சார பிரச்சனை இந்த முறை இருப்பதை போல் அவர் எந்த முறையும் இருந்தது கிடையாது. எனவே இரண்டையும் தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேசுங்கள் என்று நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு போய் பேசியிருக்கிறார். அவரும் கூட்டுதாக உறுதியளித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நேரத்தில் தொடர்ந்து மின்சார வெட்டு என்று சொல்லுகிற போது, மின்வெட்டு என்று சொல்லுகிற போது மக்கள் நிறைய அவதிக்கு ஆளாகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாரன் கேஸ் வீடுகளுக்கு குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் கழிவுநீர் வாய்க்கால் அவர்கள் ஒரு பக்கம் குழாய் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஒரு பக்கம் கேபிள் போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால் அவங்க ஆளுக்கால் இஷ்டத்துக்கு அதை தோண்டி வச்சுட்டு போயிடுறாங்க, கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரயில்வே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நகாய் ரோடு போட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த கேபிளை பாதிக்கக்கூடிய வகையில் ஜாயிண்ட் போட்டு வைக்கிற காரணத்தினால ஒரு சிறு மழை பெய்தாலே அதை வெடிச்சிருது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. எனவே இதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். துறையில் என்ன பிரச்சனை, ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை பொருள் இல்லையா, என்ன குறை என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அதெல்லாம் சரி செய்து மின்சார பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை கண்டிக்கின்ற வகையில் வருகிற திங்கட்கிழமை காலை சரியாக 10:30 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மின்துறை வாயிலில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுமக்களும் எங்களுடைய கழகத் தோழர்களும் கலந்து கொண்டு அதற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது எங்களுடைய பிரச்சனை அல்ல, பொதுமக்களுடைய பிரச்சனை. எனவே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காரைக்கால் மாவட்டம் தருமபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் எஸ்ஆர்விஎஸ் நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 80வது விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. காரைக்கால் தருமபுரம் பகுதியில் இயங்கி வரும் எஸ்ஆர்விஎஸ் நேஷனல் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் 80வது விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை பொறுப்பாளர் ஸ்ரீதரன் தலைமையில், பள்ளியின் முதல்வர் சித்ரா முன்னிலையில் 80வது விடுதலை திருநாள் விழா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலோடு தொடங்கப்பட்டது. ஸ்ரீதரன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பேசும் பொழுது சுதந்திர தினத்திற்காக தங்களின் இன்னுயிரை ஈர்த்த தியாக செம்மல்களின் தியாகத்தை பாராட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்களின் செயல்பாடுகளை இன்றைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்வது நம்முடைய தலையாய கடமை என்றும் கூறினார். இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் கல்வி கற்று நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்றும் உறுதிமொழியை இந்த நல்ல நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்பு முதல்வர் சித்ரா அவர்கள் தங்கள் உரையில் சுதந்திர போராட்ட காலத்தில் அனைத்து மக்களும் மதம், சாதி, மொழி என பாராமல் ஒற்றுமையாக நின்று விடுதலையை போராடி பெற்றனர். இந்த சுதந்திரத்திற்காக அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்களை சொல்லி மாளாது கடினமாக போராடி பெற்ற சுதந்திரத்திற்காக பேணி காப்பது நமது கடமை என சொன்னார். பிறகு மாணவ மாணவியர்கள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய 3 மொழிகளிலும் இந்த விழாவின் சிறப்பினை எடுத்துரைத்தனர். மாணவர்களின் நடனம், மாணவர்களின் யோகா நடைபெற்றன. அறிவியல் வளர்ச்சியால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி விளக்கும் நாடகம் மாணவர்களால் நடத்தப்பட்டது. மழலையர் வகுப்பு மாணவ மாணவியர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர், நேரு, வேலு நாச்சியார் போன்று வேடமணிந்து சுதந்திர தின செய்திகளை பேசினர். சிலம்பம், தற்காப்பு கலையை செய்து காட்டினர். மாணவிகள் தேசபக்தி பாடல்களை இயக்கி அழகாக பாடினர். நிறைவாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறி நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பணியாற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். காவேரி பொதுப்பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. காவேரி பொதுப்பள்ளியில் பள்ளியின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் சிவக்குமார்
விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சிற்கான சிறப்பு விருந்தினராக கலைமாமணி சூசைராஜ் பங்கேற்றார். பள்ளியின் தாளாளர் எம்எஸ் மணியம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பள்ளி மாணவர் பேண்ட் குழுவும் பேண்ட் வாசித்து நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாணவர் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியை ஏற்றினர். பள்ளியின் தாளாளர் எம்எஸ் மணியம் மாணவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான செய்திகளை கூறினார். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூறிய வழியை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். பாடம் மட்டுமல்லாமல் பாட இணை செயல்பாடுகளான நடனம், ஓவிய பாடல் ஆகியவற்றிலும் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்றார். மாணவர்களுக்கு தேவையற்ற செல்போன் பயன்பாடு பற்றிய பேசி மாணவர்கள் அனைவரும் ஒரு குறிக்கோளுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. யோகா, சிலம்பம், மாஸ் ட்ரில், வில்வித்தை, ரோலார் பால், ஸ்கேட்டிங், ஏரோபிக் ட்ரில், தமிழ் நாடகம், இசைப்பாட்டு, நடனம், பேச்சுத்திறன் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எஸ்ஏ நகர் வாசிகள் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடினர். எஸ்ஏ நகர் வாசிகள் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடினர். எஸ்ஏ நகர் வாசிகள் ஒன்று கூடி தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.